ஃபஸ்ட்டு கூகுள் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் இப்போது அமேசானும் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே ஸ்டாக் ப்ரைஸ் 10% வர மேலே போச்சு. ஏன் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ண உடனே மார்க்கெட் குஷியாகி ஸ்டாக் ப்ரைஸை மேலே எடுத்துகிட்டு போகுது? அப்படி என்ன அதில் அட்வான்டேஜ் இருக்குது? அதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஸ்டாக் ஸ்ப்ளிட்னா என்ன? இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம பயன்படுத்த போகிற கம்பெனி மன்னாரன் கம்பெனி. மன்னாரன் கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னா, அது எதுவோ அது நம்ம பிரச்சனை இல்லை. இந்த மன்னாரன் கம்பெனியோட இன்றைய மதிப்பு 1 கோடி ரூபாய். இந்த கம்பெனியோட மதிப்பு 10 பிரிக்கப்பட்டு 10 ஷேர்ஸ், அதாவது 10 பங்குகள் இருக்குது. அப்போது ஒரு ஷேரோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய். ஸோ 1 கோடி ரூபாய் கம்பெனி, 10 ஷேர், ஒரு ஷேரோட மதிப்பு 10 லட்சம். இந்த 10 ஷேரில் ஒரு ஷேரை நாம் முதலீடாக வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம மன்னாரன் கம்பெனி அவங்க ஷேர்ஸை 1:2 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஷேரும் 2ஆக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். வெட்டு 1 துண்டு 2. அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற 10 ஷேர்ஸையும் 2ஆக வெட்டுனா என்ன ஆகும்? 20 ஷேர்ஸ் ஆகும். இப்போ ஒரு ஷேரோட மதிப்பு என்ன? அதுவும் 2ஆக வெட்டுப்பட்டிருக்கும். 10 லட்சத்துலேருந்து 5 லட்சம் அப்படின்னு ஒரு ஷேரோட மதிப்பு பாதியாக குறைஞ்சிருக்கும். நாம் ஒரு ஷேர் வச்சுருக்கிறோமே, அதோட கதை ஒரு ஷேர் 2 ஷேர் ஆகியிருக்கும். நம்ம பங்கோட மொத்த மதிப்பு அதே 10 லட்சம் தான். ஆனால் இப்போ 2 ஷேர் இருக்கிறதுனால ஒரு ஷேரோட மதிப்பு 5 லட்சம். ஸோ இந்த ஷேரை ஸ்ப்ளிட் பண்ணதுனால நமக்கு ஏதாவது லாபம் உண்டா? நாம் வச்சிருக்கிற ஆப்பிளை வாங்கி 2ஆக வெட்டி நம்ம கையில் திரும்ப கொடுத்தா அதோட மதிப்பு மாறப்போகுதா என்ன? அது ஸ்டில் ஒரு முழு ஆப்பிளுக்கு சமம். நமக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதே தான் ஷேர் ஸ்ப்ளிட்டும். நமக்கு அங்கே கூடுதலாக ஒரு லாபமும் இல்லை. சரி, நமக்கு தான் எந்த லாபமும் இல்லை. இந்த கம்பெனிக்காவது ஏதாவது லாபம் உண்டா? இது 1 கோடி ரூபாய் கம்பெனி. இருக்கிற 10 ஷேர்ஸை 2ஆக பிரிக்கிறதுனால அதோட பங்குதாரர்களுக்கு உள்ளதான் மாற்றமே தவிர அதோட பிஸ்னஸில் ஒரு மாற்றம் இல்லை. அதாவது அதோட வருவாய் மற்றும் லாபத்தில் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்னால ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. நமக்கும் லாபம் இல்லை, கம்பெனிக்கும் லாபம் இல்லை. அப்படின்னா ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க? அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம மன்னாரன் கம்பெனியில் 10 ஷேர்ஸ் தான் இருக்குதுன்னா மேக்சிமம் எத்தனை பங்குதாரர்கள் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது? 10 தான் இருக்க முடியும். இப்போ 1:2 அப்படின்னு ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணுனா மேக்சிமம் 20 பங்குதாரர்கள் வரை இருக்கலாம். அப்படின்னா இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஒரு கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டபுள் ஆனால் தினமும் ட்ரேட் ஆகிற அதோட ஷேர்ஸ் வால்யூம் என்ன ஆகும்? அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை ஷேர்ஸ் கை மாறுது அப்படிங்கிற அந்த வால்யூம் அது கண்டிப்பாக கூடிடும். ட்ரேட் ஆகிற வால்யூம் அதிகமாச்சுன்னா நம்ம போன எபிசோடில் பார்த்த அந்த பை அண்ட் செல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் குறையும். அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேரை பெட்டரான ப்ரைஸுக்கு நம்மளால் வாங்க முடியும். பெட்டரான ப்ரைஸ் அப்படின்னா உடனே ஆயிரக்கணக்கில் நினச்சிடாதீங்க. ஒரு ஷேருக்கு 5 பைசா 10 பைசா அப்படின்னு ரொம்ப சொற்ப அளவில் தான் பெட்டராக இருக்கும். ஆனாலும் அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ அமேசான் 20-1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஷேரும் 20 துண்டுகளாக வெட்டப்பட்டு 20 ஷேராக மாறப்போகுது. அப்போ அதோட ஸ்டாக் ப்ரைஸ் 20ல் 1 குறைஞ்சிரும். ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிற நாளுக்கு முந்தின நாள் அமேசானோட ஷேர் ப்ரைஸ் $3000 இருந்தால் ஸ்ப்ளிட் நடக்கிற அன்னைக்கு 3000 20ஆக வெட்டப்பட்டு ஒரு ஷேர் $150 அப்படின்னு ட்ரேட் ஆகும். $3000 கொடுத்து இந்த ஷேரை வாங்கணுமா அப்படின்னு முந்தி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் $150க்கு அமேசான் ஷேர் ப்ரைஸை பார்த்தா அடடா சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு ஆர்வமாக வாங்குவோம். ஆனால் 20ல் ஒரு பங்கை தான் இப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவோமா? பண்ணலாம். ஆனால் அந்த லாஜிக்கெல்லாம் யாருக்கு வேணும்? இப்போ என்னால் $150ன்னு சீப்பாக வாங்க முடியுதே, அதுதான் முக்கியம் அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிப்போம். இப்படி மக்களை சைக்காலஜிக்கலாக கன்வின்ஸ் பண்ணி ஷேரை வாங்க வைக்கிறதும் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு ஒரு காரணம். அடுத்து ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டும் 100 ஷேரோட பண்டிலாக இருக்கும். இப்போ ஒரு கான்ட்ராக்டோட ப்ரைஸ்
ஷேர் ப்ரைஸில் 10% அப்படின்னு வச்சுப்போம். அமேசானோட ஷேர் ப்ரைஸ் $3000னா 3000ல் 10% $300. ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் 100 ஷேர் இருக்குதுன்னா அந்த கான்ட்ராக்டோட விலை 300 × 100 $30,000. $30,000 கொடுத்து ஒரு கான்ட்ராக்டை வாங்க மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ 20-to-1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அதே கான்ட்ராக்டை இப்போ நாம் $1,500க்கு வாங்க முடியும். அதோட மதிப்பு இப்போ 20ல் 1 தான். ஆனால் அட்லீஸ்ட் இப்போ 1,500 கொடுத்து இந்த கான்ட்ராக்டை வாங்க மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் வால்யூம் கூடும். அதுவும் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். நாம் ஆப்ஷன்ஸ் பற்றி விரிவாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட்னால கம்பெனிக்கோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ டைரக்ட் அட்வான்டேஜஸ் இல்லைனாலும் இந்த மாதிரிப்பட்ட இன்டைரக்ட் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அதனால தான் ஷேர் ப்ரைஸ் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு கூடிடுச்சுன்னா கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸும் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ண உடனே 5லேருந்து 10% வரை மேலே போகுது. ஏன்னா இந்த இன்டைரக்ட் அட்வான்டேஜஸ்க்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் ப்ரைஸ் மேலே போகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கன்வென்ஷனல் ஸ்டாக் ஸ்ப்ளிட். இது மாதிரி ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் இருக்குது. கன்வென்ஷனல் ஸ்ப்ளிட்டில் ஒரு ஷேரை பல மடங்காக பிரித்தாங்கன்னா ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்டில் பல ஷேரை ஒன்றாக்கிடுவாங்க. இப்போ நம்ம மன்னாரன் கம்பெனியில் 2:1 அப்படின்னு ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் நடந்தால் 10 ஷேர் 5 ஷேராக மாறிடும். ஒரு ஷேரோட விலையும் 10 லட்சத்துலேருந்து 2 மடங்காகி 20 லட்சம் அப்படின்னு கூடியிருக்கும். யூஸ்வலாக ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அடி வாங்கி கீழே வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேர் ப்ரைஸை பார்க்குறவங்க என்னடா சில்லறத்தனமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது பாருங்கள். அதுக்காகத்தான் இப்படி ஒரு ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஷேர் ப்ரைஸை கூட்டிடுவாங்க. எல்லாமே மாயை. ஸ்டாக் ஸ்ப்ளிட் சரி, போனஸ் ஷேர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? அதுவும் இதே கான்செப்ட் தான். ஸ்டாக் ஸ்ப்ளிட்டில் ஒரு ஷேரை 2ஆக வெட்டி கொடுத்தாங்கன்னா போனஸ் ஷேர்ஸில் உங்கள் ஷேரை வெட்டெல்லாம் போகிறதில்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஆனால் போனஸாக கூட ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூடத்தான் செய்யும், ஷேரோட விலை குறையத்தான் செய்யும். என்னங்க ஃபஸ்ட்டு வித்தியாசம்னு சொன்னீங்க, இப்போ 2 கலந்தையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறீங்க, குழப்புறீங்களே. கரெக்டு தான். நம்ம மன்னாரன் கம்பெனி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கம்பெனியோட வேல்யூ 1 கோடி, மொத்த பங்குகள் 10, ஒரு பங்கோட விலை 10 லட்சம். இப்போ 1:2 ஸ்டாக் ஸ்ப்ளிட்டில் 10 பங்கு 20 பங்காக மாறும். ஷேரோட விலை 10 லட்சத்துலேருந்து 5 லட்சம் அப்படின்னு குறையும். இதே இது ஒரு ஷேருக்கு ஒரு போனஸ் ஷேர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அப்போவும் 10 பங்கு 20 பங்காக மாறி இருக்கும். ஷேரோட விலையும் பாதியாக குறைஞ்சி 5 லட்சம் அப்படின்னு ஆகியிருக்கும். ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட்னாலேயோ போனஸ் ஷேர்ஸ்னாலேயோ ஷேர் ஹோல்டர்ஸான நமக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் கம்பெனியோட அக்கௌண்டிங்கில் அது வித்தியாசமாக இருக்கும். இந்த அக்கௌண்டிங் வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஏன் தேவையில்லாமல் நம்மளை குழப்பிக்கணும்? அதை நம்ம அப்படியே சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட்னாலேயோ போனஸ் ஷேர்ஸ்னாலேயோ நமக்கோ அல்லது கம்பெனிக்கோ டைரக்ட் அட்வான்டேஜஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக குறைவான ஷேர் ப்ரைஸ், ட்ரேடிங் வால்யூம் கூடுதல் அப்படின்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அவ்வளோதாங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.